ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு பெரியவர் சின்னவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம போக போகிற கோவில் வந்து தருமபுரி பக்கத்தில் இருக்க அதியமான் கோட்டை காலபைரவர் கோவில் தாங்க. இந்த கோவிலுக்கு நாங்கள் வந்து ட்ரெயினில் தான் வந்தோம். ஸோ ட்ரெயினில் வந்துட்டு அங்கேருந்து ஷேர் ஆட்டோஸில் நம்ம ஒரு 20 ருபீஸ் கொடுத்தோம்னா கோவில் வாசல்லே வந்து இறக்கி விட்டுருவாங்க. இது பைபாஸ் ரோட்டில், சேலம் போகிற பைபாஸ் ரோட்லேயே இருக்கும். ஸோ அப்போ நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிக்கிறதுலாம் இருக்காதுங்க. இந்த கோவிலுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்துடலாம். இங்கே எல்லா ஊர்லேருந்தும் வராங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆந்திரா, கர்நாடகாலேருந்து நிறைய பேர் வராங்க. இந்த கோவிலில் வந்து ஒரு பிரார்த்தனை வச்சு தொடர்ந்து 3 தேய்பிறை அஷ்டமியில் வந்து வேண்டிக்கிட்டா அது நடக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா 12 வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் 12 ஞாயிற்றுக்கிழமை நம்ம கண்டினியூஸாக வந்தோம் அப்படின்னா நம்மளோட வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றது ஐதீகங்க. இங்கே வந்து ரொம்ப இந்த கோவில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுன்னா, இது வந்து அதியமான்ற மன்னரால் கட்டப்பட்டது. 1200 வருஷம் பழமையான கோவிலுங்க இது. இந்த கோவில் வந்து அப்போது அவர் கட்டும்போது இது காலபைரவர் கோவில் இல்லையா? இந்த கோவில் வந்து இந்தியாவிலேயே காசியில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தர்மபுரியில் தான் இந்த அதியமான் கோட்டையில் இந்த காலபைரவர் கோவில் இருக்குது. இந்த கோவில் கட்டினதுக்கப்புறம் இந்த ஊருக்கு பெருசாக பஞ்சம் அந்த மாதிரிலாம் வந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் கட்டி பிரதிஷ்டை இந்த காலபைரவரை பிரதிஷ்டை பண்ணதுக்கப்புறமா தான் அதியமான்ற அந்த மன்னர் வந்து நம்ம எதிரிகளெல்லாம் வீழ்த்தி அவர் வந்து நல்ல ஒரு இதுவாக இருந்தார் அப்படின்றதும் இதோட வரலாறு இருக்குது. இங்கே வந்து எல்லா ராசிக்காரர்களும் வந்து நம்ம சுவாமி கும்பிடலாம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் சுவாமியோட இப்போ மேஷ ராசினா தலையை பார்த்து கும்பிடணும், தனுசு ராசினா முட்டி பார்த்து கும்பிடணும், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. மீன ராசிக்காரங்கன்னா பாதம் பார்த்து சுவாமி கும்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஐதீகங்கள்லாம் இருக்குங்க. ஸோ இங்கே ஏராளமான கூட்டங்கள் வருது, அன்னதானம் கொடுக்குறாங்க இந்த கோவிலில். அதெல்லாம் நிறைய இருக்குது. நிறைய இந்த கோவிலுக்கு வரவங்க எல்லாருமே வந்து அவங்களோட பிரார்த்தனையை நிறைவேற்றினதுக்கப்புறம் சுவாமிக்கு வந்து பூஜைகள்லாம் பண்ணிவிட்டு அவங்க மனசில் நினச்சதை நிறைவேற்றிட்டு திரும்ப மற்றவங்க எல்லாருக்கும் சொல்லி சொல்லி நிறைய பேர் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கோவிலுக்கு. இது ரொம்ப பழமையான கோவில். ஸோ நீங்களும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த கோவிலுக்கு போயிட்டு ஒரு முறை விசிட் பண்ணிவிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. நீங்களும் மனசில் நினைக்கிறது வந்து கண்டிப்பாக நடக்கும் இந்த கோவிலில். கண்டிப்பாக இதுக்கு வந்து 3 முறை 3 தேய்பிறை அஷ்டமியில் போகணும் கண்டினியூஸாக. அப்படி இல்லை அப்படின்னா கண்டினியூஸாக 12 ஞாயிற்றுக்கிழமை வந்து போகணுங்க. அதுதான் இந்த கோயிலில் வந்து ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.